ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 15/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். நிர்மல் என்ஆர் 371 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 14/3/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 330 வாங்க. அது நம்ம எப்படி வின்னிங் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி வின்னிங் அமைஞ்சிருக்கு, நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனல் இன்றைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெகுலராக பார்க்கணும் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 14ஆம் தேதி 330 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக லைவ்ல வந்த வீடியோ 14ஆம் தேதி. ஸோ லைவ்ல வந்த வீடியோவில் ஸோ ஆல் போர்டை பொறுத்த முடியும் 3-6 ஒரு நம்பர் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 3 இறங்கியிருக்கு. அதே மட்டும் 0 கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் இதில் 0 இறங்கியிருக்கு. அதே மட்டும் இங்கே பிசியில் 30 பாஸ் இறங்குது. 30 வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் எடுத்திருந்தா கூட பிசி வின் பண்ணியிருக்கலாம். அதே வச்சு பவர் நம்பர் இது லக் ஓரியன்டாக எடுத்தால் கூட பிசி வின் பண்ணியிருக்கலாம். அகைன் அதே மட்டும் இங்கே 9-3 வரும்னு நினச்சேன். அதே மட்டும் 3 அருமையாக இறங்கியிருக்கு இந்த ஆல் போர்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த லைவில் ஏதோ பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களோட கெஸிங்க, நீங்கள் பண்ண கமாண்டை வச்சு எடுத்தது. ஸோ என்னோட கெஸிங் பார்த்துடலாம். அதே மட்டும் அதே 14ஆம் தேதி என்னோட கெஸிங்கில் இங்கே 630 கொடுத்துருந்தேன். இதோ நம்மள கொஞ்சம் பிக் பண்ணியிருந்தால் கூட பிசி வின் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸை பொறுத்த முடியும் நான் சொன்ன ஒரே நம்பர் 33 இல்லாட்டி 66க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 33 வின் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசி ஏசிலையும் 30 என்னோட கெஸிங்லையும் அதே நம்பர் தான் வந்திருக்கு. அதே டோட்டலாக பிசி வின் ஆயிருக்கு. அதே மாதிரி பவர் நம்பரை பொறுத்த முடியும் பார்த்தா பிசி அப்படியே வின் ஆயிருக்குங்க. அதே மட்டும் ஆல் போர்ட்லேயும் 3 அருமையாக இறங்கியிருக்கு. ஸோ எல்லா இடத்துல நம்ம 3 அருமையாக பிக் பண்ணுங்க. டபுள்ஸை பொறுத்த 33 வேறு கொடுத்தது. இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுத்துருக்கலாம். அதே மட்டும் 330 பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமெண்ட் எப்படி இருப்பணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமெண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா ஏசி இல்லைனா ஏபி நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தா அவங்க நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பட்டு பார்க்குறப்ப கமெண்ட் செக்ஷனில் 5 நிமிஷம்னாச்சும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகன் அதே மாதிரி 33 அழகாக பிளான் பண்ணியிருந்தாரு. சொன்னால கெஸிங்க டெஸ்ட் மிஸ் இதனால கெஸ் பண்ணியிருக்காப்புல. கமல் சாய் ஆல் போர்டு 0 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு அருமையான வின்னிங். ஜிஎன் முருகன் பாண்டி வேற லெவல் கெஸிங்க. இது பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஒரு போர்டு 3 மட்டும் தான் மிஸ். பிசி டி போர்டு 4 டிஜிட்லாம் வேற லெவல் கெஸிங், நல்ல கெஸிங். பிரபாகரன் ஆல் போர்டு 3, சக்தி ஆல் போர்டு 3-0 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 3-0 அருமையான வின்னிங். எஸ் துரைராஜ் ஆல் போர்டு 0. அதே மாதிரி பிஎஸ் 33 அழகா பிளான் பண்ணியிருக்காப்புல, 0 விட்டாப்புல. ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. ஜெரம்ராஜ் ஆல் போர்டு 3, இலக்கணகுமார் ஆல் போர்டு 3, நாகராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. ஆக்சுவலாக ஏபி மீன்ஸ் டபுள்ஸை அழகாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. இம்ரான் ஆல் போர்டு 0, பிரபிபி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பாக்ஸ் போட மறக்காதீங்க என்னைக்கும். அதே மாதிரி கைலாஷ் டி ஆல் போர்டு 3, சிவகுமார் சிவா ஆல் போர்டு 3, சஞ்சித் தீனா ஆல் போர்டு 3, எம்எஸ்டிவி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, முத்தலகு பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆக்சுவலாக 33 அழகாக பிளான் பண்ணதா டபுள்ஸ் ஓடிண்டா. ஸோ நல்லா கெஸிங். நான் திரும்ப சொல்கிறேன், 1 நம்பர் 2 நம்பர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. என்றைக்கும் பாக்ஸ் போட மறக்காதீங்க. அதே மாதிரி வீரசேகர் பி போர்டு 3 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. சுபாகரும் அதே மட்டும் பி போர்டு 3 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. அதே மட்டும் ராமவேல்ராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி டபுள்ஸ் அழகாக பிளான் பண்ணி எடுத்திருக்காப்புல. ஸோ நல்ல கெஸிங். கேவி ஐயப்பா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஆல் போர்டு 3, யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொன்னால் கொஞ்சம் பாக்ஸ் போட மறக்காதீங்க. செல்வ மாரியப்பன் சி போர்டு 0 அருமையாக டார்கெட் பண்ணதான். ஆண்டனி மகேஷ் ஆல் போர்டு 3, காலித் ஆல் போர்டு 0, பிரகாஷ் ஜி ரவி ஆல் போர்டு 3-0. ஸோ நல்ல கெஸிங். ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவும் ரெகுலராகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட ஏமே என்னைக்கு 1000 லைக் மட்டும் தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜ் ஆகும், மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க,
டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் குரூப் முதற்கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னால், நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் நியூவாக வருங்க. எந்தளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ, ஸோ உங்களுக்கு எடுத்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் பண்ணுற கமெண்டில் அதில் யாராக பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க நேமை நான் பிக் பண்ணிட்டு அவங்க கெஸ்ஸிங்லேருந்து நான் நம்பர் எடுத்து அதான் லைவில் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் வர ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஏபிசி நம்பர் பார்த்துலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்ல எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சொல்கிறேன். ட்ரிக்ஸ் எப்படி தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த போர்டில் எடுக்கிற நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லையோ இல்லை உங்கள் ட்ரிக்லையோ இல்லை உங்கள் கணக்கு மணக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியும் 2 9, பி போர்டு பொறுத்த முடியும் 6 0, சி போர்டு பொறுத்த முடியும் 3 7. சப்போர்ட் நம்பர் 5 வந்திருக்கு. 5 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லையோ உங்கள் ட்ரிக்லையோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் தட்டி தூக்குங்க, விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம இந்த நம்பர் டார்கெட் பண்ணுறோம். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் 2 இயர் சார்ட்டில் எடுத்த மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். இது ஃபுல்லாக அந்த நம்பர் ஓரியண்டாக எடுத்ததுக்கு 263 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும் ஓப்பனிங்லேயே. அதே மாதிரி 907, 307, 692, 295, 679, 230, 506, 753 மேலேயும் கொஞ்சம் கெஸ்ஸிங்கோடு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி 854. ஸோ இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயே உங்கள் ட்ரிக்லேயே உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொருத்த நீங்கள் 1 நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டோட கொஞ்சம் மேட்ச் ஆடினால் கண்டிப்பாக அந்த நம்பர் ப்ளே பண்ணி விடுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த நம்பர் தாங்க உங்களுக்கு வின்னிங்கு கொண்டு போகும். முடிஞ்சளவு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம். இது ஒரு தனி ட்ரிக்ல எடுத்த வீடியோ தாங்க. இதுவும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சொல்கிறேன். ட்ரிக்ஸ் எப்படி தெளிவாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். அகைன் நீங்கள் ஒரு நம்பர் மேலே டார்கெட் பண்ணுறீங்க. நாளைக்கு ஒரு 3 மேலே திரும்ப அகைன் உங்களுக்கு டார்கெட் இருக்குன்னா எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3 மேலே அகைன் ஒரு டார்கெட் இருக்குது. 3க்கு முன்னாடி 4, அதே மாதிரி 3க்கு அப்புறம் 6 தான். 436 பாக்ஸ் போடுங்க. 463, 346, 364. இதே மாதிரி உங்களுக்கு 6 செட் ஆஃப் அமையுங்க. அந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 21, 97, 80, 45, 02, 59, 36, 18, 43, 76 இந்த மாதிரி நம்பரும் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டுறாதீங்க, தட்டி தூக்குங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மோட்டோ டிவி பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தாங்க கொடுத்துருக்கேன். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோஸ் கிட்ட இருக்குங்க. அந்த 7 வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால் எல்லாமே தனித்தனி ட்ரிக்கு. ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்குது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, கேலண்டர் கெஸ்ஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு இந்த 7 வீடியோஸில் முடிஞ்சிடும். இந்த 7 வீடியோஸை பார்த்தா நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுத்துடலாம். மறக்காமல் அதை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்த முடிய தொடர்ந்து இந்த போன வாரம் டோட்டலாக வின் ஆச்சு. இந்த வாரம் நேற்று ஏபிசி பிசி வின் ஆச்சு. இன்னைக்கு பிசி அப்படியே டோட்டலாக வின் ஆயிருக்கு. ஸோ 15ஆம் தேதி பார்க்கலாம். இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஒன்றே தான், உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ குத்து மதிப்பாக தான் ப்ளே பண்ணுவேன், அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக எடுக்கும் பட்சத்தில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. இல்லைனா இந்த போர்டை நீங்கள் தொட வேண்டாம். வாரத்தில் 7 நாளுமே இந்த ஒரு போர்டு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. எந்த போர்டுக்கும் போக வேண்டாம். 801, 574, 418 இதுக்கு லக்கு தேவை. கண்டிப்பாக உங்கள் லக்கு அமையுங்க. அடுத்து டபுள்ஸை பார்த்தா டபுள்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தா 5 கொடுத்துருக்கு. அதனால ஒரு பெரிய கொஷியமாக இருக்குது. நானே டபுள்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் பண்ணுற கமாண்டில் வச்சு தான் நான் டபுள்ஸ் அதிகமாக நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நேற்று நான் 3 எடுத்து ப்ளே, இன்னைக்கு நான் 3 எடுத்து ப்ளே பண்ணேன். நீங்கள் பண்ண கமாண்ட்லேயே கொஞ்சம் வந்துருச்சு. என்னோட கெஸ்ஸிங்கில் வந்த ஒரு காரணத்தினால 3 நான் எடுத்து ப்ளே பண்ணேன். ஸோ இன்னைக்கு 5 வந்திருக்கு என்னோட கெஸ்ஸிங்கில். அதான் கொஷின் மார்க். ஸோ லைவில் பார்க்கலாம் எந்த மாதிரி நம்பர் அமையுது, எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாத்தையும் கொஞ்சம் லைவில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த காலான கெஸ்ஸிங் பார்த்தலாம்.
கரண்ட் கெஸிங்கை பொறுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸிங்ல இல்லைங்க. என்னைக்கும் 50-50 குழுக்களுக்கும் வின்வின் குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் மற்றும் அதிகப்படி முன்னாடி மற்ற குழுக்களில் வின்னிங் ஆயிருக்கு ரொம்ப ரேரு. மேபி இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கோட மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க. இல்லை எனக்கு இல்லை எந்த நம்பரும் மேட்ச் ஆகட்டி டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை பார்த்தா டபுள்ஸ் வந்திருக்கு 55 505 687 034 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். உங்கள் கெஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்க. அடுத்த ஆல் போர்டை பொறுத்தவரை 5 7 இதுலேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 3 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஆல் போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கெஸிங் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா ஸோ தமிழ் பையன் கேரளா போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் இந்த ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு போடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். விருப்பம் உள்ளவர்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேரும் இதே தான், தமிழ் பையன் கேரளா போகணும் தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.